So question number 3, you are given the following particulars of business having 3 departments. Department A, B, C. Department உடைய purchase எவ்வளோ? Department A 1500 units, Department B 1000 units, Department C 2000 units. Opening stock Department A எவ்வளோ? 200 units, Department B 300 units, Department C 150 units. Closing stock Department A 100 units, Department B 160 units, Department C 200 units. இதில் என்ன கொடுத்துல்ல? பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துல்ல? சேல்ஸ் கொடுத்துல்ல. அப்போ சேல்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம க்ளோசிங் ஸ்டாக் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் சேல்ஸுடைய ஃபார்மட். நெக்ஸ்ட்டு additional information, the purchase were made at total cost rupees 92,000. ஓவராக 3 டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து எவ்வளோ டோட்டல் காஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 92,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. The percentage of gross profit and turnover is the same each case. The purchase and sales price are constant for the last 2 years. Selling price per unit, Department A 20 units, Department B rupees 25, Department C rupees 30. You are required to prepare departmental trading account. ரெண்டு சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதே சேம் தான். ஏன்னா போன சம்மெல்லாம் சேல்ஸ் கொடுத்துருந்தா அந்த சம்மில் சேல்ஸ் இல்லை, அதுக்கு சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே போல் சேல்ஸுடைய ரேட் கொடுத்துருக்கான், ஆனால் ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ்க்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ரேட் இல்லை. அந்த ரேட்டுக்கு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி ஒரே சேமாக செல்லிங் ப்ரைஸுக்கு ரேட்டை வச்சு கண்டுபிடிச்சி போகிறது தான் இந்த கொஷினுடைய மாடல். நெக்ஸ்ட்டு the following information is given by the Balan and Merchant for year ended 31/12/1996. The sales Department 1, Department 2, the stock 1196, Department 1, Department 2, purchase Department 1, Department 2. சேல்ஸ் எங்கே கொடுப்போம்? ட்ரேடிங்குக்குள்ளே கிரெடிட் சேலில் கொடுப்போம். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே கொடுப்போம்? ட்ரேடிங்குக்குள்ளே டெபிட் சேலில் கொடுப்போம். பர்ச்சேஸ் எங்கே கொடுப்போம்? ட்ரேடிங்குக்குள்ளே டெபிட் சைடில் கொடுப்போம். அடுத்தது டெப்டாஸ் எங்கே கொடுப்போம்? அசட்டில் வரும். ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அசட்டில் கொடுப்போம், பேலன்ஸ் ஷீட்டில் கொடுப்போம். ரெண்ட்டு எக்ஸ்பென்சஸ் P&L லாஸ் அக்கௌண்ட் கொடுப்போம். இன்சூரன்ஸ் எங்கே கொடுப்போம்? P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் கொடுப்போம். சேலரியும் P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் கொடுப்போம். கமிஷன் எங்கே தருவோம்? P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் தருவோம். அட்வைஸ்மெண்ட் P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட். பேங்க் சார்ஜஸ் P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட். ஸ்டேஷனரி P&L லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட். அண்ட் வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். த ப்ரைவேட் டெப்ரிஷியேஷன் அட் 10% ஆன் ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ண சொல்கிறான். டெப்ரிஷியேஷனை அட் 10% ஆன் ஃபர்னிச்சர். 10% ஃபர்னிச்சரில் போய் கண்டுபிடிச்சி போடணும். டெப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ணுறான். எதில் போயிட்டு? ஃபர்னிச்சரில் போயிட்டு 10% கண்டுபிடிச்சி போடணும். பேட் டெப்டாஸ் 300. கிரியேட் 10% ஆன் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் டெப்டாஸ். 10% என்ன பண்ணுறான்? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸேஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸேஷன் எதில் கண்டுபிடிக்கணும்? டெப்டாஸில் கண்டுபிடிச்சி போட்டால் வந்துடும். த ஸ்டாக் பொசிஷன் ஆன் 31/12/1996, Department 1, Department 2. க்ளோசிங் ஸ்டாக் Department 1 கொடுத்துருக்கான், Department 2 கொடுத்துருக்கான். From the above information, prepare the departmental trading account and P&L loss account. From the above information, prepare the departmental trading account and P&L loss account. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான்? ப்ரிப்பேர் த டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் P&L லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். அங்கே என்ன ஒரு மெயின் கொஷின் கொடுத்துருக்கான்னா, சேல்ஸு, ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் இதுக்கு எல்லாமே Department 1 கொடுத்துருக்கான், Department 2 கொடுத்துருக்கான். ஆனால் மீதிக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு அனைத்து எக்ஸ்பென்சஸ்க்கு எதுக்குமே என்ன பண்ணோம்? 1, 2 கொடுத்து இல்லை. என்ன பண்ணிருக்கான்? சிங்கிள் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்படி சிங்கிள் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா Department 1க்கும் போடணும், Department 2க்கும் போடணும். அப்படி Department 1க்கும் 2க்கும் எதன் மூலமாக கண்டுபிடிச்சி போடணும்? கீழே என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸ்பென்சஸ் ஆர் அலோகேட்டட் அண்ட் த பேசிஸ் ஆன் சேல்ஸ். என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ்பென்சஸ் ஆர் அலோகேட்டட் அண்ட் பேசிஸ் ஆன் சேல்ஸ். எல்லா எக்ஸ்பென்சஸும் எதில் கண்டுபிடிச்சி போடணும்?
சேல்ஸுடைய அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சி போடணும். இந்த எக்ஸ்பென்சஸ் ஆர் அலோகேட்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் சேல்ஸ். சேல்ஸுடைய அமௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணும், ரேஷியோ மூலிமா ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். எப்படின்னா 70,000 30,000. அப்போ ரேஷியோ எவ்வளோ, 7:3. அப்போ சேல்ஸுடைய ரேஷியோ எவ்வளோ, 7:3 என்ன பண்ணும், நீ கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி இருக்குனாக்கா 5,400 இருக்குன்னா அந்த 5,400 ரெண்டு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்கணும். யாராருக்கு, டிபார்ட்மெண்ட் ஏக்கும் டிபார்ட்மெண்ட் பிக்கும் பிரித்து தரணும், டிபார்ட்மெண்ட் 1க்கும் டிபார்ட்மெண்ட் 2க்கும் பிரித்து தரணும். எந்த ரேஷியோவில், 7:3 பிரித்து கொடுவோம். இது வந்து ஏற்கனவே சம் போட்டிருப்பேன், எந்த நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் பீன்லாஸ் அக்கௌண்ட் போட்டிருப்பேன், அதில் சிங்கிளாக போட்டிருப்பேன். இங்கே என்ன பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட் 1க்கும் 2க்கும் போட்டிருப்பேன். இந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாமே சேல்ஸுடைய ரேஷியோவில் போயிட்டு பிரித்து போட்டால் அமௌண்ட் ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட்டு The Vijay clothes stores, the submitted and the following particulars are informations and departmental stores for year ended 31 December 1986. 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வராங்க. யார்னா ஆர்சரி, கார்மெண்ட், க்ளோத். ஓப்பனிங் ஸ்டாக் 33,000 ஆர்சிக்கு, கார்மெண்ட்டுக்கு 27 அண்ட் க்ளோத் 1,05,000 அண்ட் பர்ச்சேஸ் லிஸ்ட் ரிட்டன், சேல்ஸ் லிஸ்ட் ரிட்டன், வேஜஸ், க்ளோசிங் ஸ்டாக். 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The expenses paid rupees, salary 60,000, rent 10,800, printing 4,800, electricity 2,160, sundry expenses 2,850. சப்போஸ் அவர் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்து எக்ஸ்பென்சஸ்க்கும் என்ன பண்ணும், சேல்ஸ் அமௌண்ட்டில் போய் ரேஷியோ பிரித்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நீ ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அவன் ரேஷியோ கொடுக்கலன்னா சேல்ஸ் அமௌண்ட்டில் போய்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சி போடணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த க்ளோத் டிபார்ட்மெண்ட் ஆர்சி 6,000 அண்ட் க்ளோத் டிபார்ட்மெண்ட் 63,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யார் யார், க்ளோத் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்சி டிபார்ட்மெண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. salary rupees 48,000 were paid 20,000. Salary rupees 48,000 were paid to 20 salesmen on uniform scale. Salary rupees 48,000 were paid to 20 salesmen on uniform scale. Number of salesmen in the 3 departments were 4:5:11 in respectively. Allocated remaining salary and equal proportion of the 3 departments. சேலரின்றது 48,000, சேலரி 48,000 வேர் பேட். 20 சேல்ஸ்மேனுக்கு 48,000 கொடுக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சேலரி எவ்வளோ, 60,000 தான். ஆனால் அவன் கொடுத்துருக்குறது எவ்வளோ, 48,000 எத்தனை பேருக்கு கொடுக்கணும், 20 பேருக்கு கொடுக்க சொல்கிறான். மீதி வர அதோடைய ரேஷியோ எவ்வளோ, 4:5:11. மீதி வர இருக்கிற சேலரியை ஒரே சேமாக பிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டான். எவ்வளோனா 48,000ல் 20 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 2,400 வரும். 48 20 டிவைட் பண்ணால் என்ன வரும், 2,400 வரும். 2,400 × 4 பெருக்குனா என்ன வரும், 9,600. 2,400 × 5 பெருக்குனா 12,000. 2,000 × 11 பெருக்குனா 26,400. மொத்தம் 48,000. மொத்தம் உடைய சேலரி எவ்வளோ, 60,000 தான். ஆனால் அங்கே வந்து எவ்வளோ, 48,000. மீதி ரிமைனிங் சேலரி உனக்கு எவ்வளோ வரணும், 60ல் 48 போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் சேலரி எவ்வளோ, 12,000. அந்த 12,000 ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 12,000 ஈக்குவலாக பிரிச்சு கொடுத்தா எவ்வளோ வரும், 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12. அப்போ 3 பேருக்குமே 4,000 4,000 4,000. அப்போ ஆக்சுவலாக மொத்தம் சேலரி எவ்வளோ, 60,000. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த டிபார்ட்மெண்ட் அட் ப்ளஸ் ஈக்குவல். ஸ்பேஸ் ஆக்குபைட்னா ரெண்ட்டுன்றது என்ன பண்ணும், ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. ரெண்ட் எவ்வளோ, 10,800. 10,800 3 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 3,600. 3 பேருக்குமே 3,600 3,600. ரெண்ட்டுன்றது ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த டிபார்ட்மெண்டல் வஸ் ஈக்குவல். ஸ்பேஸ் அண்ட் ஆக்குபைட்ன்றது டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஈக்குவலாக 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும். 10,800 3 டிவைட் பண்ணால் 3,600 அடுத்து பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ் வேர் பெய்ட் அப்ராப்ரேஷன் 1:1 ரேஷியோ. பிரிண்டிங் எவ்வளோ இருக்குது, 4,800 இருக்குது. அது ரேஷியோ எவ்வளோ, 1:1 பிரிச்சு சொல்லிட்டான். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் வேர் 3:4:9 பிரிச்சு சொல்லிட்டான். ப்ரிப்பேர் த டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் P&L லாஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் 31 December. அப்போ என்ன பண்ணால் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாம் சேலரி 60,000
பிரித்து கொடுத்துட்டேன். ரெண்ட்டுன்றது ஈக்குவலாக பிரிக்கணும். பிரிண்டிங்கிறது என்ன பண்ணும், பிரிண்டிங்கிறது 1:1:2 பிரிச்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டியும் அண்டு எக்ஸ்பென்சஸ்னால் பிரித்து கொடுக்கணும். 3:4 பிரித்து கொடுத்தா கரெக்டாக ஈக்குவல். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்டு P&L உட்காந்து போடுங்க.